இன்றைக்கும் நம்முடைய தேவைகளில் மிக அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இறைச்சி உணவு. இதில் வந்து இது நல்லது கெட்டது, இறைச்சி வந்து மிக கெடுது, வெஜிடேரியன் நல்லது அப்படின்லாம் முழுக்க முழுக்க சமூகம் திணித்த ஒரு விஷயம் தானே ஒழிய அறிவியல் திணித்த விஷயம் கிடையாது. இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை. 25-70 நாள் ஒரு பிராய்லருக்குள்ளே வச்சு அடைச்சி அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். அதை விட மோசமான விஷயம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா இன்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். இன்றைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின், ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா? மாட்டோம். ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. தினசரி அதில் வந்து எதிர்நுண்ணீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க. 52 தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா 52 தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான். அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா, நல்ல ஒரு கோழி இறைச்சி, நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதையும் பிராய்லரில் வளர்க்க ஆரம்பிச்சு வச்சுப்போம். அதனால் நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பு.